வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கொடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் பராபவ தமிழ் வருஷத்திலே வைகாசி மாதத்தில் நிகழவிருக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிகவும் விளக்கமாக பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் கும்பராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை தான் பரவிட இருக்கின்றோம். கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த பெயர்ச்சியின் காரணமாக தாங்கள் அனைவரும் ஒரு வருட காலத்திற்கு இப்பொழுது சொல்லக்கூடிய ஸ்லோகங்களை தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஸ்நானம் செய்துவிட்டு, அதாவது குளியல் செய்துவிட்டு, உங்களது பூஜை அறையிலே இந்த ஸ்லோகத்தை தாங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை துவக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்லோகம்: தேவானாஞ்ச ருஷீனாஞ்ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்திபூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம். இந்த ஸ்லோகத்தை, ரெண்டு ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை தினந்தோறும் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். குரு பயிற்சி பலன்கள். கலியுக தமிழ் வருஷம் 5127, 5128. ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய முழு விளக்கம். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே குரு பெயர்ச்சி பலன்கள் கலியுக தமிழ் வருஷம் 5127, 5128, ஆங்கில வருஷம் 2026, 2027 பற்றிய முழு விளக்கம் என்கின்ற தலைப்பிலே இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி 12 ராசிக்காரர்களுக்கும் மிகவும் விமர்சையாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்று அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது சேனலில் இன்றைய பதிவானது நவ கிரகங்களிலேயே 100% சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி கிரக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பராபவ தமிழ் வருஷம் வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 மிதுனம் ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் கடக ராசியில் பிளவங்க வருஷம் பிளவங்க வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை இருப்பார். ஆகவே இந்த வீடியோ பதிவினை அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களும் இயன்றர்களும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஸ்ரீ ப்ரஹஸ்பதி கிரக பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
இன்றைய பதிவானது பிரகஸ்பதி கிரக குரு பகவானுடைய குரு பெயர்ச்சி கும்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு வருட பலாபலன்கள் பற்றிய முழு வழக்கம் தான் இந்த வீடியோ பதிவு. கும்பராசி நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசியிலிருந்த 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த இடத்தில் இருந்த குரு பகவான் வருகிற பராபவ வருஷம் கலியுக தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு 6ஆம் இடமாகிய மறைவு ஸ்தானத்தில் கடகராசியில் அமரப்போகிறார். இதனால் உண்டான பலன்கள் என்ன, அதைத்தான் பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்டவர் சனீச்சர பகவான். இவர் இந்த குரு பகவானுக்கு சமமானவர். அதே சமயம் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சிரவிஷ்டா நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதியார் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாயாகப்பட்டவர் குரு பகவானுக்கு மித்ரு கிரகம், நண்பன். இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு நட்புக்காரகன், நண்பனாக. அந்த நட்பு வீடு அவருக்கு. இரண்டாவதாக சரபுஷ நட்சத்திரம், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கும். இந்த சதய நட்சத்திரத்துக்கு அதிபதியார் ராகு. இந்த ராகுவாகப்பட்டவர் குரு பகவானுக்கு சத்ரு. அடுத்ததாக பூர்வ புரோஷ்டபதா நட்சத்திரம், போரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதங்கள் அடங்கும். இந்த போரட்டாதி நட்சத்திரங்கிறது தீதிரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது நாளில். இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியார் இதே குரு பகவான் தான். அவர் தான் அதிபதி. அவருக்கு அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தான். ஆனால் தான் உங்களுடைய கும்பராசிக்கு இவர் நட்பு வீடாக இருக்கின்றது. இந்த குரு பகவான் பராபவ தமிழ் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு 6ஆம் இடமாக மறைவு ஸ்தானத்தில் கடகராசியில் அமர்வதினால் அவர் அங்கு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமாக இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அதே சமயம் உங்களது ராசிக்கு 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்தை தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதே குருவான் கடகராசியில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை தனது 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். மொத்தத்தில் என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடம் ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அது எந்த கிரகங்கள் இருந்தாலும் எதுவும் பிரயோஜனம் கிடையாது, பலனானது கிடைக்காது. ஆனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை தனது 5ஆம் பார்வையாக பார்ப்பதால்
உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. உத்தியோகத்தில் இடமாற்றமானது உண்டு. அதிலே அந்த உத்தியோகத்தில் என்னட்டீங்கன்னாக்கா வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே சமயம் விரயஸ்தானத்தை வந்தவர் பார்க்கிறார், மகரத்தை 12ஆம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானம். உங்களுக்கு பணமானது எந்த விதத்தில் வேணும்னாலும் விரயமாகும். எப்படி வேணாலும் விரயமாகும். சற்று ஜாகிரதையாக இருக்கணும். அதே சமயம் உங்களுக்கு தனஸ்தானமாக 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன ராசியை தனது 9ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு 7.5 வருட சனியினுடைய கடைசி 2.5 வருடமானது தற்போது நடக்கிறது. அந்த சனி பகவானுடைய அந்த விஷயமானது இவர் கடகராசியில் எப்பொழுதெல்லாம் இருக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இதுவானது வேலை செய்யாது. ஏன்னா குரு பகவானுக்கு தான் அந்த இடத்துல பவர். அவர் தான் பிரதானம். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தனமானது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இதை இப்படித்தான் நடக்குமா? இதைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது உங்களுக்கு ஜனன காலத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் நட்பு வீட்டில் அருணத்திருக்கின்றாரா அல்லது உச்சமாக இருக்கின்றாரா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய ஜனன காலத்தில் இந்த குரு பகவானாகப்பட்டவர் பகை வீட்டிலோ அல்லது நீச்சமாகவோ அல்லது சத்ருகிரகங்களுடைய சேர்க்கையில் அமர்ந்திருப்பாரே ஆனால் இந்த குரு பயிற்சி நீங்க மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த குரு பகவானாகப்பட்டவர் உங்களுடைய லக்னத்தில் இருந்து 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய இந்த மரபஸ்தானங்களில் அமர்ந்திருப்பாரே ஆனால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனால் அவன் நண்பன் வீட்டிலேயோ நட்பு கிரகமாகவோ அல்லது உச்சமாகவோ இருப்பாரே ஆனால் அந்த 3, 6, 8, 12 வீட்டில் ஓரளவுக்கு இது நல்லது நடக்கும் உங்களுக்கு. அதே சமயம் கும்பராசி என்பவர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய உங்களுடைய தசா சுபக்கிரக தசாவாக இருக்குமே ஆனால் சுபக்கிரகங்கள் யார் யார்? சந்திரன், புதன், குரு, சுக்கிரன், இது சுபக்கிரகங்கள் தசா. இதிலே புதன் கிரக தசாவும் சுக்கிர கிரக தசாவும் உங்களுக்கு நடக்குமே ஆனால் நிச்சயமாக பலனானது கிடைக்காது. ஏன்னா இந்த 2 கிரகங்களும் அவருக்கு சத்ரு. சரி, குரு தசையாவது நடக்குமா? குரு தசாவை தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் மறைய போறார். அதுவும் அவ்வளவு தூரம் எதிர்பார்க்க முடியாது. இதே சந்திர தசா நடக்கக்கூடியவர்களுக்கு
ஓரளவுக்கு இந்த குரு பயிற்சியானது நன்றாக இருக்கும். ஆனால் அதே சமயம் தங்களுக்கு தற்போது அசுப கிரக தசாவானது நடக்குமேயானால், அசுப கிரக தசானா என்னென்ன, யார் யாரு? சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. இதில் சூரிய கிரக தசாவும் செவ்வாய் கிரக தசாவும் நடக்கக்கூடிய கும்பராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஏன் அப்படி என்றால், சூரிய பகவானும் செவ்வாய் பகவான் அங்காரக பகவானும் குரு பகவானுக்கு மித்ருக்கிரகம், மித்ருனாக நண்பன். அதே சமயம் ராகு கேது தசாவானது உங்களுக்கு தற்போது நடக்குமே. ஆனால் இந்த குரு பயிற்சி பொழுது நீங்கள் மிக மிக கவனத்துடன் இருக்க வேண்டும். அனாவசியமாக யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்கோ. யாருக்கும் அனாவசியமாக பணத்தை கொடுக்காதீங்கோ. அனாவசியமாக கடனும் வாங்காதீங்கோ. தொழில் அபிவிருத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு அபிவிருத்தி பண்ணாதீங்கோ. இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிட்டு போகணும்னுட்டு சிக்கனமாக இருக்கிறதுக்கு பழகிக்கிங்கோ. அதே சமயம் உங்களுக்கு தற்போது சனி தசாவானது நடக்குமேயானால், இவர் இந்த குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து கொண்டு மறைவுஸ்தானத்தில் இருந்து கொண்டு 9ஆம் பார்வையாக அவரை பார்க்கும் பொழுது, அதாவது இவர் நேராக இருந்து, அதாவது வக்கரமாக இல்லாமல் நேராக இருக்கிற வரைக்கும் எத்தனை நாள் இருக்காரோ அத்தனை நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு சனியுடைய தொல்லையானது இருக்காது. வருமானமானது நன்றாக வரும். ஆனால் கும்பராசி மெய்யன்பர்களே, தற்போது நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஆண்மகன் பையனானவன் இருப்பானே, ஆனால் அவனுக்கு தற்போது இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கின்றது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா உங்க பையனுக்கு நல்லது நடக்கும்போது உங்களுக்கு நடக்கும். ஆனால் உங்க பையனுக்கு இந்த குரு பயிற்சி சரியில்லை, உங்களுக்கும் சரியில்லை. கும்பராசி மெய்யன்றவங்களும் இந்த குரு பயிற்சி சரியில்லை. மிக மிக கவனம் தேவை. அதே சமயம் எனக்கு பையன் கிடையாது, பொண்ணு தான் இருக்கா அப்படின்னா, அந்த ஸ்திரீகளுக்கு எந்த பயிற்சியானாலும் சரி, அது எந்த இடத்துலாம் சரி, நல்லதோ கெட்டதோ, அது அவளோட சரியா போச்சு. ஸ்திரீகள் பெண்களினால் அவருடைய தாயார் தோப்பனாருக்கு எந்த விதத்திலையும் லாபமோ நஷ்டமோ கிடையாது. சரி, எங்களுக்கு குழந்தைகளே இல்லை, நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்டேன்னா, கணவன் மனைவி இருபாலாருக்கும் இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது கணவனோ மனைவியோ கும்பராசியில் பிறந்தால் நன்றாக இல்லை. ஆனால் மற்ற ராசிகளை நீங்கள் பிறந்திருப்பீர்களே, ஆனால் அதை பார்த்து உங்களுக்கு
அதன் பிரகாரம் நல்ல குரு பயிற்சியாக இருக்கு. கணவனுக்கும் மனைவிக்கும்னாக்க ஓரளவுக்கு நல்லது நடக்கும். 2 பேருக்குமே அவளுக்கு நல்லதில்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா விவாகமே ஆகலை அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு இடமாற்றம் வந்ததுன்னா உடனே மாறிடுங்கோ. உயர்வு கொடுத்தா அதை வாங்கிக்கிங்கோ. எந்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டாலும் போயிடுங்கோ. விரயஸ்தானத்தில் உட்காண்டிருக்கும் போது உங்களுக்கு விரயங்கள் நிறைய உண்டாக்குவார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் பயிற்சி என்பது இதை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருமே மனித பிரிவுகளாக பிறந்தவர்கள் அனைவருமே இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு செய்தி. நாம் ஜனனம் எடுத்த பொழுது நமது ஜாதகத்திலே கிரக அமைப்புகள் எப்படி இருக்கின்றதோ அதன் பிரகாரம்தான் நமக்கு மரணம் வரை நடக்கும். அதில் தான் 60% நடக்கும். இந்த பயிற்சியெல்லாம் வருது பார்த்தீங்களா, இது இடைப்பட்ட காலத்தில் நம்மளுடைய கிரகத்துக்கு இல்லத்திற்கு விருந்தாளிகள் வந்து விட்டு போவது போல. இதனால எனக்கு ரொம்ப நன்னா இருக்கு, பிரமாதமாக இருக்கும் அப்படின்லாம் நம்பவே முடியாது. ஏன்னா வெறும் 40% தான் வேலை செய்யும். இப்போ ஜனன காலத்தில் அந்த கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுதான் மரணம் வரைக்கும் பேசும். 60%. இடைப்பட்ட காலத்தில் பேசாது அவ்வளவா. அதுக்கு தான் அதை பார்த்து நம்ம துப்பி பண்ணிக்கணும். சரி, இதுக்கு என்ன செய்யறது? வேதம் படித்த பிராமணர் அந்தனர், அவர் தான் பிருகஸ்பதி, அவர் தான் குரு பகவான். அவரை பார்த்து மஞ்சள் நிறத்தில் 9/5 வஸ்திரம் வேஷ்டியானது அவருக்கு வாங்கி கொடுத்து, வஸ்திரம் மற்றும் கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கடலை அல்ல, கருப்பு கொண்ட கடலை, அதை அவா சௌரியத்துக்கு போல வாங்கி கொடுத்து, வெத்தலை, பாக்கு, பழம், முழு தேங்காய் வைத்து அவரை பிரகஸ்பதி கிரகமாக அவருக்கு ஆவாகனம் செய்து அவருடைய திருப்பாதங்களில் இவற்றையெல்லாம் உங்களால் முடிய தட்சணையும் அதில் வச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணணும். பண்ணலாம் இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய தாக்கத்தை உங்களை ரொம்பவும் தாக்காம ஓரளவுக்கு அவரால் அதை வாங்கிட்டு அவர் காப்பாற்றுவார். இதெல்லாம் சொல்றது தர்மசாஸ்திரம். ஏன்னா அவர் நிச்சயப்படி ஜபங்கள் பண்றாரோ. மொத்தத்திலே தர்மசாஸ்திரம் என்ன சொல்றோம்னா, ஒரு பிராமணனுக்கு நாம கொடுக்குறோம்னா அது நம்மளுடைய பாவங்களானது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் குறையறதும், ஒரு பாயிண்ட் தான் குறையிறது பாவம். 100% ஒரே 1% குறையிறது. ஆனா அந்த பிரச்சனை வரும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில. இதை கொடுத்தேன்னாக்க அந்த பிரச்சனை வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது. இதான் விஷயம். அதே போல் 16 வியாழக்கிழமை தோறும் உங்களது அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கே நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு, பிரகஸ்பேஸ்வர பகவானுக்கு ஒரு தெய்வத்தையும், தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு ஒரு தீபத்தையும் போட்டுவிட்டு வாருங்கள். தீபம்னாக்க வெறும் நெய் இதில் தான் ஏற்றணும், நல்ல நெய்யில் தான் ஏற்ற வேண்டும். நீங்கள் தான் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போகணும், அகல் எடுத்துகிட்டு போகணும், திரி எடுத்துகிட்டு போகணும், தீப்பெட்டி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அந்த கோவிலில் இருக்கிற அகல்லையோ இல்லை யாராவது ஏற்றி வச்சுருந்தாங்கன்னா அதில் ஏற்றி வச்சுட்டு வருதோ நீங்கள் செஞ்ச பிரயோஜனம் கிடையாது. அவன் எதுக்காக ஏற்றி வச்சாலும் அந்த பாபமானது உங்களை சேரும். நீங்கள் தான் அகல் வாங்கிட்டு போகணும், நீங்கள் தான் திரி தீப்பெட்டி எல்லாமே வாங்கிட்டு போய் நீங்கள் தான் ஏற்றணும். 16 வாரம் செய்யணும். அது சரி.
இந்த குரு பகவானாகப்பட்டவர் இந்த ஒரு வருட காலத்திற்கு கடகராசியில் எப்பொழுதெல்லாம் இருப்பார், அதைத்தான் இப்போது விளக்கமாக பார்க்க போகிறோம். கும்பராசி என்பவர்களே, இதுவரை உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை இடத்தில் இருந்த குரு பகவான் பராபவ கலியுகம் வருஷம் 5127 வைகாசி மாதம் 12/2/5127 நாள் 26/5/2026 செவ்வாய்க்கிழமை காலை 11:01 முதல் உங்களது ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய கடகராசியில் அமர்ந்து கொண்டு ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை வரை இவர் கடகராசியில் இருப்பார். 6 மாதம் 24 நாள். இவருடைய பயிற்சி ஆரம்பித்த நாள்லேருந்து 6 மாதம் 24 நாள் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். கும்பராசி அன்பர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு இந்த குரு பகவானாகப்பட்டவர் ஐப்பசி மாதம் 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:40 முதல் உங்களது ராசிக்கு சமசப்தமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் மாலை 6:40 சிம்ம ராசியில் அதிசாரமாக அமரப்போகிறார். அப்போது அவர் நேரம் உங்களை பார்க்க போறார். அந்த காலகட்டம் உங்களுக்கு பிரம்மாண்டமான காலகட்டம். அதிசாரமாக போய் உங்களை பார்க்க போறார். அதே எவ்வளவு நாளைக்கு அங்க அதிசாரமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா 3/7/5127 நாள் 20/10/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 6:40 முதல் மார்கழி மாதம் 7/9/5127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 வரை இவர் அதிசாரமாக அமர்ந்து கொண்டு இருப்பார். அப்படி கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதில் நீங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் கும்பராசி மெய்யன்பர்கள் தாராளமாக சேர்த்து வைக்கணும். அருமையான காலம், பொற்காலம். ஆனால் இதே குரு பகவான் 7/9/5127 நாள் 22/12/2026 வெள்ளிக்கிழமை காலை 10:40 முதல் மாசி மாதம் 1/11/5127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி வரை சிம்மராசியில் வக்கரமாக இருக்க போகிறார். அதிசாரத்தில் வக்கரம். அப்போலேருந்து மறுபடியும் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது. அப்போ இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்க இதில் தேதி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கும்பராசி மெய்யன்பர்களே. அந்த 2 மாதம் தான் உங்களுக்கு நன்னா இருக்குது. அந்த 2 மாதத்தில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாமோ தாராளமாக எல்லாத்தையும் ஸ்திரமாக நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வக்கரமாக போகிற நன்றாக இல்லை. இதே குரு பகவான் 1 மாசி மாதம் 1/11/5127 நாள் 13/2/2027 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் உங்களது ராசிக்கு 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் கடகராசியில் பிளவங்க வருஷம்
தமிழ் வருஷம் 5128 வைகாசி மாதம் வரை கடகராசியில் வக்கரமாக அமரப்போகிறார். அதுக்கப்புறமா தான் குரு பயிற்சி. மறுபடியும் அவர் என்ன பண்றார், உங்களுடைய 6ஆம் இடம் உடைய ஸ்தானத்துக்கு வக்கரமாக வந்துடுறார். அப்போ அந்த வக்கரகதி இல்லைனாக்கா என்ன ஆகுது, நல்லா கெட்டுட்டான்னா, கெட்ட புத்தி வந்ததுன்னா இன்னும் மேற்கொண்டு கெடுதல் நமக்கு நிறைய நடக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். என்ன உஷாராக இருக்கணும், ஒன்று உங்களை பயமுறுத்தலை. இதெல்லாம் ஒரு கோள்கள், இயற்கை. இயற்கையை நாம் மதிக்கலை அப்படின்னா அதனுடைய உபாதைகளை நாம் அனுபவிச்சுத்தான் தீரணும். அதனால தான் சொல்றது, இயற்கையை நாம் மதிக்கணும். நம்ம உடம்புலயே இருக்கு, நவக்கோள்கள் இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு உடம்புல. எல்லாமே மனிதனுக்குள்ளே அடங்கியிருக்கு. மனிதனுக்கு மட்டும்தானா? சகல உயிர் பிராணிகளும் இருக்கு, செடி கொடி மரம் எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா நாம தான் அதை உணர்றது கிடையாது. அதை உணர்ந்துதான் செயல்பட வேண்டும். ஆகவே கும்பராசி மெய்யன்பர்களே, இந்த வீடியோ பதிவில் இந்த குரு பெயர்ச்சி பலன்களானது எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு இருக்கும் என்று மிகவும் விளக்கமாகவும் விமர்சையாகவும் அடியேன் தங்கள் மீது முழு அக்கறை கொண்ட ஒரே பிராமணன் என்ற ஓர் எண்ணத்துடன் பரிவிடப்பட்டு இருக்கின்றேன். ஆகவே கும்பராசி மெய்யன்பர்கள் அலட்சியம் காட்டாமல் இந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா ஸ்கினு பவந்து. சுபமஸ்து ததாஸ்து.